உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ கொடியை நாளை விஜய் அறிமுகம் செய்ய உள்ள நிலையில் பனையூர் கட்சி அலுவலகத்தில் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீனிவாசனிடம் கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், எந்த மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகின்றன? முழு விவரங்கள் ஸ்ரீனிவாசன். வணக்கம். நாளை காலை தமிழக வெற்றி கழகத்தின் அதிகாரப்பூர்வ கட்சி கொடியை அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிமுகப்படுத்தியிருக்கின்ற நிலையில் கடந்த 3 நாட்களாக தலைமை அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் சுற்றுச்சுவர் முழுக்க வெள்ளை நிறம் வண்ண பூசும் வேலைப்பாடுகள் மற்றும் அங்கு தேவையில்லாமல் உபயோகமின்றி கிடக்கும் அந்த குப்பைகளை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற 30 அடி உயரமுள்ள இந்த கொடி கம்பத்தில் மஞ்சள் நிற கொடியில் அவர் முகம் பதித்தது போன்ற கொடியை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஒத்திகை பார்ப்பது போன்று கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் ஏற்றி பார்த்தார். இதனை அடுத்து தற்போது வரை ஏற்பாடு பணிகள் அதி தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விழா அரங்கில் அரேபியன் டென்ட் அமைக்கப்பட்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட சிவப்பு நிற நாற்காலிகள் போடப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. மேலும் பிரம்மாண்டமான LED திரை தயாராகி வருகின்றது. நாளை காலை 6 மணி முதலே தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் அணி சார்ந்த பொறுப்பாளர்கள் விழா அரங்குக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கொடியேற்றும் பகுதியில் கூட்டமாக யாரும் நிற்கக்கூடாது என்பதற்காக விழா அரங்குக்குள் LED திரை அமைக்கப்பட்டு நாற்காலியில் அமர்ந்தவாறு கொடியேற்றும் நிகழ்வை பார்ப்பது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கொடி அறிமுக நிகழ்வுக்கு வருகை தரும் அனைவருக்கும் காலை உணவு மற்றும் மதிய உணவாக வடை பாயசுடன் கூடிய சைவ உணவும் பரிமாறப்பட உள்ளதாகவும் தகவல்கள் கூறப்படுகின்றன. அது மட்டுமின்றி தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பேசிய போது மேலும் விழா நடக்கும் பகுதியில் தள்ளுமுள் ஏதும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக துபாயில் இருந்து 20க்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் வரவேற்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகிறார். நாளை அறிமுகப்படுத்த இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் அதிகாரப்பூர்வ கொடி என்னவாக இருக்கும் என்று அக்கட்சியினரும் விஜய் ரசிகர்களும் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.